பகவத்கீதை 20வது வகுப்பு 2வது அத்தியாயம் 20வது வகுப்பு 48வது ஸ்லோகம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்த சித்தயோ சமோ பூத்வா சித்த சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. சென்ற ஸ்லோகம் 47வது ஸ்லோகம் இன்னும் பூர்த்தியாகலை, முழுமையாகலை. உனக்கு கர்மத்தை செயலில் மட்டுமே அதிகாரம் இருக்கட்டும், கர்ம பலனில் அதிகாரம் உனக்கு இல்லை. ஆகவே நீ சங்கல்பத்துடன் ஆசை வசப்பட்டு செயல்களை செய்து கர்ம பலனுக்கு நீ காரணமாகி விடாதே. இப்படி சொல்வதால் கர்மமே வேண்டாம் என்று நினைத்து விடாதே, செயலை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. இந்த கருத்துக்களை எல்லாம் சென்ற வகுப்பில் நாம விளக்கமாக பார்த்தோம். அடுத்து 48வது இந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்தோம், மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய லட்சணம் சொல்லப்படுகின்றது பார்த்தோம். சென்ற ஸ்லோகம் கர்மயோகத்தினுடைய விதை, சீட். இந்த ஸ்லோகம் கர்மயோகத்தினுடைய லட்சணம். யோக சொல்லி சொன்ன இந்த இடத்துல கர்மயோகம் சொல்லி அர்த்தம். யோக என்றால் கர்மயோகம். உச்சியத்தே, இதுதான் கர்மயோகம். அர்ஜுனா, இதுதான் கர்மயோகம் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் விளக்கம் சொல்லலை, இருந்தாலும் பகவான் சொல்றார் இதுதான் கர்மயோகம் என்று சொல்லப்படுகின்றது. உச்சியதே சொல்லி சொன்னால் லட்சியத்தே, லட்சணம் சொல்லப்படுகின்றது. இதுவரை நாம கர்மயோகம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமலே, பொருள் தெரியாமலே அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினோம். இந்த இடத்துல அந்த அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்க போறோம். சமத்துவம் யோகம் உச்சியதே, சமமாக இருத்தல் கர்மயோகம் என்று சொல்லப்படுகின்றது. கர்மயோகத்துக்கு லட்சணம் இது. சமமாக இருத்தல் கர்மயோகம் என்று சொல்லப்படுகின்றது. இங்க சந்தேகம் வரணும். சமமாக இருத்தல் என்றால் எதில் சமமாக இருத்தல்? இரண்டு விஷயத்தில் சமமாக இருத்தல், இரண்டு விதத்தில் சமமாக இருத்தல். ஒன்று, நம்முடைய கடமையை செய்யும் பொழுது செயலில் சமமாக இருத்தல். இரண்டாவது, அந்த செயலின் விளைவான பலனை பெறும்பொழுது சமமாக இருத்தல். செயலில் சமமாக இருத்தல், அதன் விளைவிலும் சமமாக இருத்தல். செயல் என்றால் இங்கு டியூட்டி, நமக்கென்று அமைந்த கடமைகள். அதன் பலன், ரிசல்ட்டை நாம் அனுபவிக்கும் பொழுது சமமாக இருத்தல். இதுதான் ரொம்ப சிம்பிள். செயலிலும் செயலின் விளைவிலும் நம் மனதில் இருக்க வேண்டிய பாவனைக்கு பெயர்தான் கர்மயோகம். நம் மனதில் இருக்க வேண்டிய பாவனை என்ன? சமமாக இருத்தல். அதுதான் பகவான் இங்கே அழகா சொன்னார். சமத்துவம் யோக உச்சதே. நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை. பகவத்கீதையில் சில சொற்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் இது கர்மயோகம் என்றால் என்ன? சமமாக இருத்தல். சமத்துவம் யோக உச்சத்தை. இந்த 48வது ஸ்லோகத்துடைய கடைசி 2வது வரியுடைய கடைசி பகுதி பாருங்க. இப்போ நம்ம விளக்கம் பார்க்கணும். முழு கர்மயோகமே 2 விதமான புத்தி, ஆட்டிடியூடை மையமாக கொண்டது. அதில் முதலில் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கின்ற பாவனை, ஈஸ்வர அர்ப்பண புத்தி செயலில். இரண்டாவது பிரசாத புத்தி, விளைவை இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்வர்.
இதுதான் கர்மயோகம். ஆக கர்மயோகத்தின் சூத்திரமான வாக்கியமே சாரமே இந்த இரண்டு தான். செயலில் அதன் விளைவில். செயலில் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, விளைவில் பிரசாத புத்தி. தமாஷா சொன்னார். பிரசாத புத்தினா என்னென்னா, கோயிலுக்கு வரோம், எங்கேயும் அங்கே எங்கே இருந்தாலும் கூட பிரசாதம் கொடுக்குற நேரத்தில் வந்து நேராக பிரசாதத்தை வாங்கிடணும். அதான் பிரசாத புத்தின்னார். அது வேற, தமாஷா சொல்கிறது. ஆக ஈஸ்வர அர்ப்பண புத்தி பிரசாத புத்தி கர்மயோகம். ஈஸ்வர அர்ப்பண புத்தி பிரசாத புத்தி கர்மயோகா. இந்த இரண்டு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த 3வது அத்தியாயத்தின் விளக்கமே நம்ம பார்க்க போகிறோம். ஆகையினால 47, 48 இந்த 2 ஸ்லோக கருத்து மனசில் இருந்தால் கர்மயோகம் சுலபமாக நம்ம விளங்கி கொள்ள முடியும். இது அடிப்படையில் பேஸில் வச்சு. இல்லை என்றால் கர்மயோகம்னு சொல்லுவோம், என்னன்னு தெரியாதே கர்மயோகத்தை பார்த்து முடிச்சுட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. எது கேட்டாலும் கொஞ்சம் நன்கு கவனமாக அந்த வார்த்தையின் அர்த்தத்தையும் புரிஞ்சு பொருளையும் மனசில் கிரகித்து கொண்டோம்னா பிரயோஜனமாக இருக்கும். சாஸ்திரம் படித்ததோடைய பிரயோஜனம். நம்ம அப்படி தான் படிக்கிறோம், இருந்தாலும் ஞாபகப்படுத்தி. ஆக மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் இது. சரி, அடுத்தது, எதை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும், எதை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை நாமும் எப்படி சமப்படுத்த போகின்றோம் அல்லது சம்பந்தப்படுத்த போகின்றோம். அடுத்த கருத்து, நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் இரண்டாக பிரிக்கலாம், இரண்டாக பார்க்கணும். காலை முதல் மாலை வரை அல்லது உறங்கச் செல்கின்ற வரை நாம் செய்கின்ற அனைத்து செயல்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, முதலில் இருப்பது முக்கியமானது, நம்முடைய கடமைகள், டியூட்டிஸ், செய்துதான் ஆக வேண்டும் என்ற செயல்கள். மம கர்த்தவ்யம், இது என்னால் செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் உள்ள செயல்கள். மம கர்த்தவ்யம், இது என்னால் செய்துதான் ஆக வேண்டும். இரண்டாவது, நான் விரும்பி ஆசை வசப்பட்டு செய்கின்ற செயல்கள். நான் விரும்பி ஆசைப்பட்டு செய்கின்ற செயல்கள். ஒன்று டியூட்டி, இரண்டாவது நாம் விருப்பப்பட்டு ஆசை வசப்பட்டு செய்கின்ற செயல்கள். அந்த செயலை செய்யவில்லை என்றால் ஏன் செய்யவில்லை என்றோ, செய்தால் ஏன் செய்தா என்றோ கேட்காத செயல்கள். ஆனால் நாம் ஆசைப்பட்டு செய்வோம். இது நம்ம டியூட்டி இல்லை. இந்த செயல்களை எல்லாம் காமிய கர்மங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு நம்முடைய கடமை இல்லை. டிவி பார்க்குறது நம்முடைய கடமையா? ஊர்வம்பு பேசுறது நம்ம கடமையா? புறணி பேசுறது நம்ம கடமையா? இல்லை. ஈவன் வாக்கிங் போகிறது கூட நம்ம கடமை இல்லை. ஆனால் டாக்டர் சொல்லுவார், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னா வாக்கிங் போங்க, நல்லா நடக்கணும்னு சொல்லுவார். பேஷண்ட்டு சொல்லுவார், என்ன சார் சொன்னீங்க? நடக்கணும். நடக்கிற வேலையை சொல்லுங்கள். நான் அதுதான் சொல்ல, இல்லை நடக்கிறத சொல்லுங்கன்னார். இதெல்லாம் நம்ம டியூட்டி இல்லை. ஊர்வம்பு நம்ம டியூட்டி, கடமை இல்லை. ஆக இப்பொழுது முதலில் கடமையை பற்றி பேசலாம். எது நமது கடமை? அடுத்த கருத்து. படிப்படியாக ஞாபகம் வச்சுங்க, சின்ன சின்ன குறிப்பு வச்சுங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். எது நமது கடமை? ஒவ்வொருவருக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. ஒவ்வொருவருக்கும் அவருடைய மனதே சொல்லும் இதுதான் உடைய கடமை என்று. அது யாரையும் போய் கேட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. இது எப்படி தெரியும் சொன்னா, அதை செய்யவில்லை என்றால் நம்முடைய மனதே அமைதி அடைந்து இருக்காது. ஒரு மாதிரி குற்ற உணர்வுடன் குறுகுறுன்னு உறுத்தி கொண்டே இருக்கும். இது செய்யலையே சொல்லி. அது நம்முடைய கடமை. இதுக்கு வேற யாரும் நமக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்றது போல யாரும் நமக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு குறை இருக்கிற போல மனசு நினைச்சுக்கிட்டே இருப்பான். அது செய்யலையே சொல்லி. அந்த குற்ற உணர்வே நமது கடமை என்பதை அது காட்டித் தருகின்றதான். குற்ற உணர்வு, கற்ற உணர்வு இல்லை, குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வே நம்முடைய கடமை என்று அது காட்டித்தரும். ஆக யாரும் நமக்கு இதுதான் கடமை என்று சொல்ல வேண்டாம். நமக்கே தெரியும்.
இந்த கடமைகளில் எப்படிப்பட்ட பாவனையை வைக்க வேண்டும், இது முதல் பகுதி. செயலிலும் செயலின் விளைவிலும் நாம் வைக்க வேண்டிய பாவனை பார்த்து பாருங்க. செயல் என்பது நம்முடைய டியூட்டிஸ், அது நம்முடைய மனதே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். எந்த ஒரு செயலை செய்யவில்லை என்றால் செய்யலி என்ற ஒரு குற்ற உணர்வு நம்ம மனதில் இருந்து கொண்டிருக்குமோ அது நம்முடைய டியூட்டி, செயல். இந்த கடமைகள் எப்படிப்பட்ட பாவனை மனதில் இருக்க வேண்டும். சில கடமைகளை நாம் விரும்பி செய்வோம், சில கடமைகளை செய்யறதுல விருப்பம் இருக்காது, ஆனால் அது நம்முடைய கடமை தான். ஆகவே இங்கே கடமைகள் வேறு, நம்முடைய விருப்பு வெறுப்பு வேறு, அப்படி பிரிச்சிடணும். நம்ம எல்லா கடமைகளும் நம்முடைய விருப்புக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நேர்த்தி கிடையாது. சில கடமைகளை உற்சாகமாக செய்வோம், சில கடமைகளில் விருப்பம் இருக்காது. அதற்கு காரணம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு. பொறுமையாக ஞாபகம் வச்சுங்க, நல்லா குறித்து வச்சுங்க. இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் கர்மயோகத்தில். என்றால் வாழ்க்கையினுடைய ஆன்மீக சாதனமே கோயிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுறோம், பக்தியாக இருக்குன்றது ஒன்று. அடுத்து ஆன்மீக சாதனத்தினுடைய தொடக்கமே இந்த கர்மயோகம்தான். அடுத்துதான் பக்தி யோகமே சொல்கிறாங்கன்னா கர்மயோகத்தை பக்தி யோகத்தை சேர்த்துடுறாங்க. அப்புறம் ஞான யோகத்துக்கு போக போகிறோம். அது கர்மயோகம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நாம் ஏற்கனவே அப்படி தான் செய்து கொண்டு இருப்போம். அல்லது அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா சரியாயிடும். சீக்கிரமாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக பயணத்தில் நல்லா முன்னேறிடலாம், தெளிவு கிடைக்கும். ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் கூட இங்கே வகுப்பில் நாம் பார்க்கிறோம். சில கடமைகளை உற்சாகமாக செய்வோம், சில கடமைகளில் நமக்கு விருப்பம் இருக்காது. அதற்கு காரணம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ராகத்வேஷம். ஆக இந்த விருப்பு வெறுப்பு இருக்க நமக்குள்ளே புகுந்து சில கடமைகளை செய்ய சொல்கின்றது, சில கடமைகளை விட்டு விடுகின்றோம், சரியாக செய்வதும் இல்லை. ஆகவே நம்முடைய கடமைகளை விருப்பு வெறுப்பானது பாதிக்கின்றது. அதுதான் இங்க கடமைகளை விருப்பு வெறுப்பு பாதிக்கின்றது. ஆக கர்மயோகத்தினுடைய முதல் பகுதி என்ன? கடமைகளில் நமது விருப்பு வெறுப்பை துறந்து சமமாக பாவித்தல், சமமாக இருத்தல். கடமைகளில் நம்முடைய விருப்பு வெறுப்பை துறந்து சமமாக இருத்தல், சமமாக செய்தல். ஆக சமத்துவம் யோக உச்சத்தை, இதுதான் பகவான் தருகின்ற லட்சணம் கர்மயோகத்தில். சமம் என்றால் விருப்பு வெறுப்பில் விழாமல் இருத்தல். இந்த வார்த்தைகள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பெரியவங்களுக்கெல்லாம் கேட்டு நம்ம அழகாக தொகுத்து நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல. சமம் என்றால் விருப்பு வெறுப்பில் வீழாமல் இருத்தல். வாழ்க்கையோட வில்லங்கமே அதுதான். தாய்மன்னர் சொல்றார், வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம், ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சு. அந்த பாட்டை இங்கே பொருத்தி பார்க்கணும். ஆண்டான் உரைத்தபடியேன்னா பகவான் சொன்ன அந்த வார்த்தைப்படியே சற்றும் விருப்பு வெறுப்புக்குள் வீழாமல் அசையாமல் இருந்து கொள் அறிவாகி. பகவான் கொடுத்த அந்த சமத்துவ யோக உச்சத்தை, அந்த அறிவை மனசில் வச்சுட்டு இருன்னு சொல்கிறார். அப்படி தான் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். ஆக இந்த சமத்துவம் என்பது கர்மயோகத்துடைய மைய கருத்து, முக்கியமான கருத்து. எப்போ விஷமமாக இருப்போம்? சமத்துக்கு எதிர் என்ன? விஷமம். நம்ம சில பேர் சொல்றது ரொம்ப விஷமக்காரன்னு சொல்கிறோம். விஷமக்கார கண்ணன் ஒரு பாட்டு இருக்கு. நாமளே பெரியவங்களும் விஷமம் பண்ணுவோம், அது வேற. எப்போ விஷமமாக இருப்போம்? விருப்பு வெறுப்பு எப்போ இருக்கின்றதோ அப்பொழுது விஷமமாக இருப்போம், சமமாக இருக்க மாட்டோம். நம்முடைய கடமையாக இருந்தால் கூட எனக்கு பிடிக்கலன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? எத்தனை விஷயங்கள் அப்படி விட்டுறோம். சமத்திலிருந்து நாம் விலகி விடுகின்றோம். சில கடமைகளை வேண்டாம் என்று உதாசீனம் செய்கின்றோம். சொன்னார், உதாரணம் சொன்னார். வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது நம்முடைய கடமை. அதில் விருப்பம் இருக்கா? சோம்பல் வந்துடும். பரவாயில்ல, அப்புறம் பார்த்து. எது சௌகரியமோ அதை செய்கின்றோம், கஷ்டமானதை விட்டுடுறோம்.
கஷ்டம் வந்தா என்ன பண்றோம்? ரொம்ப கஷ்டம் வந்தா சன்னியாசத்துல விருப்பம் வரும். ஏன் சன்னியாசி இதெல்லாம் இல்லையேன்னு சொல்லி நினைப்போம். அப்ப இதெல்லாம் பிரச்சனைன்னா சாமியாரா போயிடுறது. அப்புறம் எதுனா அது மறுபடியும் கிடைச்சிருந்தா சாமியாரா இருந்துட்டு என்ன பண்றது? திரும்பி வந்துடுறது. அப்படிலாம் இல்லை. பெண்டு பிள்ளை இல்லாதவன் பிழைக்க வழி அறியாதவன் சண்டையினால் வீட்டை விட்டவன் தங்கமே சாமியாராய் போனாரடி ஞான தங்கமே. ஒரு பாட்டு ஞான கும்மில. அப்படி போறது இல்லை. சீச்சு இந்த பழம் புளிக்கும் அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் கூட போதும், அவ்வளவுதான். வாழ்க்கையுடைய உண்மை இதுதான் தெரிந்து புரிந்து தெளிவாக வந்தால் தான் இந்த சன்னியாச வாழ்க்கையில் ஸ்திரமாக இருக்க முடியும். இல்லை என்றால் ஏதோ ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்ட பிறகு கொஞ்சம் நாள் ஆகும் அந்த சன்னியாசத்தில் ஸ்திரமாகிறது, அந்த சன்னியாசம் பழிக்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழறதுக்கு, அல்ல அந்த வாழ்க்கை நம்முடைய இயல்பாகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது எல்லாமே. ஏதோ புண்ணியம் இருந்து பூர்வ புண்ணியம் இருந்ததுன்னா, குருவுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா ஏதோ இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம், ஸ்திரமாயிடும். பகவானுடைய அனுகிரகத்தை ரொம்ப முக்கியம். கடினம்தான். ஆக கடமையில் விருப்பு வெறுப்பை காட்டக்கூடாது. இது உன்னுடைய கடமை என்று வரையறுக்கப்பட்டு விட்டால் அது விருப்பு வெறுப்பை தியாகம் செய். நீ செய்துதான் ஆக வேண்டும் சொல்றார். விருப்பு வெறுப்பை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். தலையில் அடித்து கொண்டு தலைவிதியேன்னு செய்யாதன்றார், முணுமுணுத்துக்கிட்டு செய்யாதன்றார். ஐயோ தலைவிழுதியே தலையெழுத்தே. வீட்டில் எனக்குன்னு வந்து அமைஞ்சுதே, வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை. என்ன சாமி என்னோ உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, எங்க பாடுதான் அவஸ்தை சொல்றாங்க இல்ல வீட்டுல. கடமைகளில் விருப்பு வெறுப்பை காட்டக்கூடாது. இது உன்னுடைய கடமை என்று வரையறுக்கப்பட்டு விட்டால் மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, அதில் விருப்பு வெறுப்பை தியாகம் செய். அது உன்னால் செய்யப்பட்டே ஆக வேண்டும். அதுதான். தலையில் அடிச்சுக்கிட்டு செய்யாது, முணுமுணுத்துக்கிட்டு செய்யாது. ஆகவே கடமைகளில் கவனமாக இருத்தல், விருப்பு வெறுப்பின்றி செய்தல். இது முதல் பகுதி, நம்முடைய கடமைகள் செயலில் இருக்க வேண்டிய பாவனை. அடுத்து இரண்டாவது பகுதி, நாம் செய்கின்ற செயல்களில் நிச்சயமாக வெற்றி தோல்வி வரும். குடும்பங்களிலே பார்க்கிறோம், நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கிறோம், அல்லது குடும்பத்தில் பெரியவங்களாக இருந்தோம்னு சொல்லி சொன்னால், மூத்த பிள்ளையாக இருந்தோம்னு சொல்லி சொன்னால், குடும்பத்தில் நிறைய தியாகங்கள்லாம் பண்ணியிருப்போம். அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நன்கு முன்னேறி இருப்பார்கள், வெற்றி பெற்றிருப்பார்கள். அல்லது சில பேர் அதை பயன்படுத்தி வெற்றி பெறாமலும் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம மனதில் என்ன இருக்கணுமா, ஐயோ நான் இவ்வளோ செய்து அவங்க நல்லா வரலையே சொல்லி வருத்தப்படக்கூடாது. நான் கடமையை தவறி விட்டேன் என்று வருந்த வேண்டாம் சொல்றார். முயற்சி நம்முடையது, அதை பயன்படுத்தி மேலே வர வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் கையில் இருக்கு. வெற்றி வந்தால் பெருமைப்படுகின்றோம். ஆக கடமைகளில் இருந்து வெற்றி தோல்வியை சமமாக பார்த்த ஒரு ஆசிரியர் இருக்கார். 20 பிள்ளைங்களோ 40 பிள்ளைங்களோ இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே எஃபர்ட் எடுத்து தான் சொல்லி கொடுக்குறார். ஒரு பையன் நல்ல மார்க் எடுக்கிறான், ஒரு பையன் பாதி எடுக்கிறான், ஒரு பையன் பாஸ் எடுக்கிறான், ஒரு பையன் ஒன்றுமே எடுக்கலை. அதுக்கு யார் பொறுப்பு? ஆசிரியர் முறையாக ஒழுங்காக அவருடைய கடமைகளில் நல்லா செய்கிறார், முழு எஃபர்ட் போட்டு செய்கிறார். அந்த அளவுக்கு ஆசிரியருக்கு மனசில் என்ன இருக்கணும், நம்முடைய முயற்சி நன்கு செய்து விட்டோம். அதை அவர்கள் பயன்படுத்துவருடைய தன்மையை பொறுத்து இருக்கின்றது. அதே நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் வெற்றி வந்தால் பெருமைப்படுவது இல்லை என்றால் இல்லையா, தோல்வி வந்தால் வருத்தப்படுவது. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் சமமாக இருத்தல். அடுத்த கருத்து பார்க்க போகிறோம்.
வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் எப்படிப்பட்ட மனநிலையில் செய்தால் நமக்கு அந்த சமமாக இருக்க மனசு கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கு பார்ப்போம். ஆக டியூட்டி என்றால் கடமைகளில் சமமாக இருத்தல். அடுத்து கடமையின் ரிசல்ட் வருது பாருங்க, வெற்றி தோல்வியில் சமமாக இருத்தல். டாக்டர் மருத்துவம் பார்த்தார், நோயாளி பழைச்சு வந்தால் வெற்றி, மரணம் அடைந்தால் அவர் கடமையை தவறிவிட்டதாக கருத முடியாது. அவர் ஒழுங்காக செய்தார், அவர் வேலை, அவருக்கு என்ன திறமை இருக்கோ என்ன சாமர்த்தியம் இருக்கோ முழுக்க உபயோகப்படுத்தி மருத்துவம் பார்த்துட்டார். தோல்வி வந்தால் அந்த செயலில் பலன் வேறு விதமாக வரும் பொழுது அதை முடிவு செய்கின்ற உரிமை, சக்தி, அதிகாரம், ஆற்றல் நம்மிடம் இல்லை. அதான் சொல்றார், அதை நாம் நிர்ணயிக்கின்ற அருகதை நமக்கு இல்லை. மா பலேஷு என்ற அறிவை நாம் பெற்றுள்ளோம். மா பலேஷு, பலனில் உனக்கு அருகதை இல்லை. எனக்கு உரிமை இருக்கு, செய்தவனுக்கு தான் பலன்களை உரிமை இருக்கு. ஆனாலும் அதை நிர்ணயிப்பது என்பது நீ இல்லை, இயற்கை, அல்லது அதை நிர்ணயிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. பகவான் சொல்லிடுறார் கடைசியில், அது என் கையில் இருக்கின்றது சொல்லிடுறார். ஆக உண்மையில் கடமையில் வரும் வெற்றி தோல்வியினால் சமமாக எப்படி நாம் இருக்க முடியாது, சமமாக எப்படி நம்முடைய மனதை அதை பார்க்கும், எப்பொழுது அது முடியும்? சமமாக பார்க்கவே மனதில் ஒரு சக்தி வேண்டும். அந்த சக்தி எப்படி வரும் என்றால், நம்முடைய கடமையில் ஒழுங்காக முழு ஈடுபாட்டோடு ஒரு சிறு பிசுறும் இல்லாமல் செய்திருந்தால் வரும். இதுதான் இங்கே ரகசியம். நாம் செய்கிற செயலில் முழு எஃபர்ட் போட்டு கொஞ்சம் கூட அப்படி இப்படி இல்லாமல் முழு திருப்தியோடு செய்த பிறகு அந்த செயலில் தோல்வி வந்தால் கூட என்ன பண்ணுவோம், நான் என்னுடைய கடமையை முழுவதுமாக கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் வஞ்சனை இல்லாமல், ஓரம் பாரம் சாராமல் முழுமையாக நான் செய்திருக்கின்றேன். அப்படி செய்திருந்தால் கடமையில் தோல்வி வந்தாலும் கூட மனது, நம்முடைய மனதே நம்மை சமாதானம் செய்யும். ஆமாம், நான் முழு எஃபர்ட் போட்டு செய்தேன், அப்புறம் இப்படியான என்ன பண்ணுறது? அப்படி இல்லாத போனால் என்ன ஆக தெரியுங்களா, இன்னும் கொஞ்சம் கவனமாக, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் சோம்பல் இல்லாமல் செய்திருந்தா ஜெயிச்சு இருக்குமோ, வெற்றி பெற்றிருக்குமோன்னும் பொழுது நம்முடைய மனது அதை சமமாக பார்க்காது, அந்த சக்தி இல்லாமல் போய்விடும். இதுதான் ரகசியம், புரிஞ்சுக்கணும். செயலை செய்யும் பொழுதே நம்முடைய முழு கவனத்தை எஃபர்ட்டை போட்டு செய்த பிறகு தோல்வி வந்தாலும் நமக்கு, ஆமாம் நான் முழுக்க ஈடுபாட்டோடு செய்தேன், இப்படி என்ன பண்ணுறது, மனசு அக்செப்ட் பண்ணிக்கும். ஏதோ ஏனோ தானோ ஏதோ அப்படி செய்திருந்தால் தான் மனசு என்ன பண்ணும், நம்முடைய மனதே தன்னெஞ்சே தன்னை சுடும். ஞாபகம் வச்சுக்கணும், சமமாக பார்க்காது. அதனால தான் யோக கௌசலம் சொல்கிறார், திறமையை எல்லாம் பயன்படுத்தி விட்டு சொல்கிறார். அப்புறம் பார்க்க போகிறோம், இதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம. ஆக ஒழுங்காக செய்யாதிருந்தால் தோல்வி வரும்பொழுது, ஆமாம் நான் ஒழுங்காக செய்திருந்தால் இப்படி வந்து இருக்காது என்று நினைப்போம். அரை மனதுடன் செய்தால் தோல்விக்கு நாம் தான் காரணம். அப்போ மனது தோல்வியை ஏற்காது, வருத்தப்படும் இல்லையா? ஆக ஒழுங்காக முழு மனதுடன் செய்திருந்தால் எது வந்தாலும் ஏற்கின்ற சக்தி நமக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும். ஞாபகம் வச்சு, இதெல்லாம் ப்ராக்டிக்கல், இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிற விஷயங்கள். நிறைய விஷயத்தில் அப்படிதான் நம்ம கோட்டை விடுறோம். ஏனோ தானு ஏதோ அரை மனதோட செய்ய வேண்டியதை செய்யாமல், முழு மனதோடு இல்லாமல், சரி பரவாயில்ல அப்படிலாம் இல்லை. அதுதான் சொல்கிறார். அப்படி செய்யலைன்னா நம்முடைய மனதை என்ன பண்ணோம், தன்னை சுட்டி விடும். அதான் சொல்கிறார், யாரையும் ஏமாற்றலாம், செய்கிறா போல பாவலா காட்டலாம், நம்முடைய மனதை நாம் ஏமாற்றவே முடியாது. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சேன்னு சொல்கிறார். வேற யாரும் இல்லை, ஏவக்காரம் போடுறார். தன்னெஞ்சே தன்னை சுடும், வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை. செயலில் குறைபாடோடு செய்திருந்தா நம்முடைய மனசே நம்ம குத்திக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையுடைய கடைசி வரையில். அந்த நேரம் மட்டும் இல்லை, முக்கியமான செயலில் நம்முடைய கடமை தவறு இருந்தால், அதனால தான் சொல்கிறோம், செய்யும் பொழுது நம்முடைய கடமைன்ற விஷயத்தில்
கொஞ்சம் கூட விடவே கூடாது, விடுதல் இல்லாமல் செய்திடணும். அது அம்மாவுக்கு செய்கிற விஷயமா இருக்கட்டும், அப்பாவுக்கு செய்கிற விஷயமா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருக்கட்டும், சுற்றி இருப்பவர்கள் நமக்கு அமைந்து விட்ட கடமைகளை ஒழுங்காக செய்திடணும். அப்போ தான் என்ன ஆகும் தெரியுங்களா, இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் சந்தோஷமாக ஃப்ரீயாக போகலாம். ஃப்ரீயாக போகலாம். அதான் சொன்னார், ஏன் யாரும் மனதை ஏமாற்ற முடியாது சொன்னா, அங்குதான் பகவான் அமர்ந்துள்ளார். எல்லாருடைய கர்ம வினைகளும் பகவான் தருகின்றார் என்றால் அவர் எங்கே உட்காந்துக்கிட்டு தர்றாருன்னா, எங்கேயும் உட்காந்து இல்லை, நம்முடைய அவரவருடைய மனதிலேயே அவர் அமர்ந்து கொண்டு பலனை கொடுத்து கொண்டுள்ளார். அதுதான் இமைப்பொழுது மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எவ்வளோ அழகாக எடுத்து வச்சிருக்கார் பாருங்க இந்த வார்த்தை. அங்க அவரவர் மனதில் அமர்ந்து கொண்டு அவரவர் பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். எல்லா இடத்துலையும் பார்த்தா வார்த்தைகளாக ரொம்ப அழகா இருக்கு. சாஸ்திர கருத்துக்கள் தான் சொல்லியிருக்கார். ஆக நம்முடைய மன அமைதிக்கு காரணம் நம்முடைய மனது. முதல் கருத்து கடமையில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருத்தல். இரண்டாவது கருத்து வருகின்ற வெற்றி தோல்விகளை சமமாக பாவித்தல். இனி இதே கடமையில் நாம் வைக்க வேண்டிய மூன்றாவது கருத்து பாருங்க. நம்முடைய கடமையில் ஒருவர் பலனை அடைந்திருப்பார் நிச்சயமாக. தந்தை மகனுக்கு செய்த கடமை, தந்தையினுடைய டியூட்டி என்ன, மகனை நன்கு பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான செய்து வளர்த்தல். மகனும் பலன் அடைந்திருப்பார். பலன் அடைந்த மகனுக்கு அப்பாவிற்கு என்று ஒரு நன்றி கடன் இருக்கின்றது. அது அவனுடைய கடமையாகின்றது. அப்பாவுடைய கடமை மகனை பார்த்து, அந்த கடமையை பெற்ற மகனுக்கு ஒரு கடமை வந்துடுதுங்க. உரிமையை நம்ம பேசுறது இல்லை, மகனுக்கு கடமை இருக்கு. மகன் அந்த கடமையை அப்பாவிற்கு அப்பாவுடைய உரிமையாகின்றது, இல்லைன்னு சொல்லலை. இந்த உரிமையும் கடமையும் சேர்ந்தே வரும்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது எந்த உறவுக்கும் பொருந்தும், எல்லா உறவுக்கும் பொருந்தும். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நான் வந்தா என்ன தர, நீ வந்தா என்ன கொண்டு வர. எப்படி? நான் வந்தா என்ன தர, நீ வந்தா என்ன கொண்டு வர. என்னது என்னதே, ஒன்னுதும் என்னதே. ஆக இதில் சாதாரணமாக மக்கள் என்ன பண்ணுறாங்க, கடமையை எப்படி செய்கின்றார்கள் என்றால், கடமையை செய்வதற்கு முன்பு எனக்கு இந்த உரிமை எப்படி திரும்பி வரும் என்ற எண்ணத்தோடு செய்வதனால் கடமையை ஒழுங்காக செய்ய முடிவதில்லை. இதெல்லாம் இப்படி செய்திருந்தவங்களால தாங்க இதை ரசித்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்முடைய மனது இதை சொல்லும்பொழுது நம்ம மனதுக்கு தெரியும், ஓஹோ இதெல்லாம் நாம் இப்படி செய்திருக்கோம். அந்த மனது தான் கர்மயோகத்தை நல்லா செய்த மனசு. நம்ம உரிமையை எதிர்பார்த்துட்டு தான் கடமையை செய்கிறோம், இப்படி வரணும்னு சொல்லி. உரிமை வராது என்றால் அந்த கடமையை விட்டு விடவும் முயற்சி செய்கின்றோம். ஆக கர்மயோகம் என்றால் என்ன? உரிமையை தியாகம் செய், கடமையை செய். அதுதான், உரிமையை தியாகம் செய், கடமையை செய். நீ கடமையை செய்தால் உன்னுடைய உரிமை நிச்சயமாக வரும். அது இயற்கை நியதி. ஆனால் நீ உன்னுடைய உரிமையை, கடமையை செய், உரிமையை பற்றி யோசிக்காது. எப்படி சுவாமி அது முடியும் என்று சந்தேகம் நமக்கு வரும். உலக நியதியின்படி கடமையை செய்தால் உரிமை வரத்தான் வரும், மறுக்க முடியாது. ஏனென்றால் கர்மா தேர் என்ன, செய்தவனுக்கு அந்த பலன் வந்தே தீரும், அது எதுவாக இருந்தால். ஆனால் அதில் நம்முடைய விருப்பு வெறுப்பு இருந்தால் என்ன ஆகின்றது, அது பாப புண்ணியத்தை கொடுத்து பிறவிக்கு ஹேதுவாக்கின்றது. ஆகவே நம்மை பந்தப்படுத்தக்கூடிய கர்மா, இன்னொரு வார்த்தை பார்த்துங்க, நம்மை பந்தப்படுத்தக்கூடிய கர்மாவை நம்மை பந்தப்படுத்தாத கர்மாவாக மாற்றி செய்வதற்கு பயன்படுகின்ற ஒரு பெரிய ஒரு டிவைஸ் தான் கர்மயோகம்.
கர்மாவாக செய்தால் நம்மை பந்தப்படுத்தும், கர்ம யோகமாக செய்தால் அது நம்மை பந்தப்படுத்தாது, பிறவிக்கு காரணமாகாது, பாவ புண்ணியத்தை கொடுக்காது. அதுதான் பகவான் சொல்ற, சங்கல்பத்தினால் நீ பாப புண்ணியத்தை உருவாக்கும் காரணமாக ஆகி விடாதேன்னு சொன்னார் சென்ற வகுப்புல, சென்ற மந்திரத்தில் பார்த்த ஸ்லோகத்தில். ஆக அந்த உரிமையை மட்டும் அளவுகோலாக வைத்துக்கொண்டு கடமையை செய்யக்கூடாது. இங்க ஒரு வார்த்தை ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. கடமையை செய்கிறேன், உரிமையை கடவுள் கொடுப்பார் என்று இந்த இடத்தில் தான் ஈஸ்வர அர்ப்பண புத்தி வர வேண்டும். ஈஸ்வரனுக்காக நான் கடமை செய்கின்றேன், உரிமையை அவரே எனக்கு தருவார், அவர் நம்மை அழித்து காப்பார். இந்த வார்த்தை எங்க கொண்டு வச்சிருக்காங்க பாருங்க. அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்யாங்களே, அவர் நம்மை அழித்து காப்பார், கொடுத்து காப்பாற்றுவார். இந்த ஆட்டிடியூடு கர்மயோகத்துடைய மூன்றாவது அங்கம். என்ன? ஈஸ்வரனுக்காக, அவருக்கு அர்ப்பணம் செய்து அவருக்காக என்னுடைய கடமையை செய்கின்றேன். உண்மையிலே நாம் காப்பி போடுறது நம்ம சாப்பிட்றதுக்கு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன பண்ணணும்? அதை ஈஸ்வர அர்ப்பணம், சாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு காலையில் அடுப்பு பற்ற வச்சு காப்பி போடுற எது, பல்லு கூட விளக்கலை, அது வேற விஷயம். 4 காப்பி போன பிற்பாடு தான் அப்புறம் ப்ரஷ் பண்ணுவோம், அது வேற இருக்கு. நீங்களாம் அப்படி இல்லை, பொதுவாக கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்கிறதுல என்ன போயிடுது. அந்த காலத்து அம்மாங்கள்லாம் அப்படி தான், எதுனாலும் கொண்டு போய் சுவாமி கிட்ட முதல் பாலை கொண்டு போய் காய்ச்சி வச்சுட்டு கிருஷ்ணா அர்ப்பணம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் தான் எடுத்து சாப்பிட்றோம். இந்த பழக்கம்லாம் போயிடுச்சு நமக்கு, எல்லாம் கேட்கணும். ஈஸ்வரனுக்காக நான் கடமையை செய்கின்றேன், உரிமையை அவரே எனக்கு கொடுப்பார். இந்த ஆட்டிடியூடு கர்மயோகத்தினுடைய மூன்றாவது அங்கம். அந்த உரிமையை நான் எதிர்பார்ப்பை என்ன செய்கின்றேன்? தியாகம் செய்கின்றேன், தியாகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் ஈஸ்வரனுக்காக இந்த கடமையை செய்திருக்கின்றேன், மனிதர்களுக்காக செய்யவில்லை. உதவுகின்ற சூழ்நிலையை பகவான் எனக்கு கொடுத்துள்ளார், அவரே எனக்குள்ள உரிமையை தருவார், மனிதர்கள் திருப்பி தர வேண்டாம். சில பேர் சில உதவி செய்து உதவியை பெற்றவர்களிடத்தில் என்ன பாவனை வருகின்றது? வாழ்நாள் முழுவதும் நமக்கு அவர்கள் அந்த உதவிக்காக நன்றி கடனுடன் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அது இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கார் பகவான், அவ்வளவுதான், அது செய்துட்டேன், மறுபடியும் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? நிறைய பேர் பாரு, அவன் சிங்கிள் டீக்கு லாட்ரி அடிச்சிட்டு இருந்தான், இது வேற சொல்லுவார். இவ பாரு வருதுவா எல்லாம் பண்ணு, இன்னைக்கு பாரு எப்படி இருக்கான். அது நினைப்பே வரக்கூடாது. ஏதோ வாய்ப்பு கொடுத்தார், இந்த எண்ணமே வரக்கூடாது. சில நேரத்தில் சமுதாய சேவை செய்யணும்னு சொல்லி போயிருப்போம், நாம் நல்லாவே செய்திருப்போம். அதனுடைய பலன் விளைவு தவறாகவும் நமக்கு அமையலாம். இவ்வளவு செய்தேனே, இப்படி நன்றி கெட்டவர்கள் ஆகிவிட்டார்களே, அந்த எண்ணமும் வரக்கூடாது, அதுவும் வரக்கூடாது சொல்கிறார். நன்றி உணர்வு இருக்கலாம், அல்லது சூழ்நிலை அவர்களை அப்படி நன்றி உணர்வு இல்லாதவர்களாக ஆக்கி இருக்கலாம். நாம் எதிர்பார்த்த அளவிற்கு அவர் நன்றி உணர்வுடன் இல்லாமல் இருக்கலாம், அதுவும் இருக்கு. என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கும், அந்த அளவிற்கு அவர் நன்றி உணர்வு இல்லாதவர்களாக ஒரு அளவிற்கு இருப்பவர்களாகவும் இருக்கலாம். எவ்வளவோ காரணம் இருக்கட்டும், பலனை எதிர்பார்க்கின்றோம், தவறில்லை. ஆனால் அதில் வருத்தம் தான் மிச்சம். ஆக கர்மயோகத்தில் கடமை ஈஸ்வரனுக்காக, பலனையும் அவரே எப்படி எங்கே யார் மூலம் கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுப்பார். இதுவும் முக்கியம். இந்த ஸ்லோக கருத்தெல்லாம் ஒவ்வொரு வரியும் வார்த்தையும் ரொம்ப முக்கியமாக கவனமாக மனசில் வாங்கிக்கும். எதையாவது எதிர்பார்த்து காரியம் செய்தால் அது கடமை இல்லை, அது பிசினஸ், வியாபாரம். நான் ஒருவருக்கு உதவி செய்கின்றேன், அவ்வளவுதான், நான் வேற எதையும் எதிர்பார்க்கல, அவ்வளவுதான். உதவி அந்த நேரம் அவ்வளோதான், செய்து மறந்து. அதுதான் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் சொல்றாங்க பாருங்க, அவ்வளவுதான். செய்தன்றது கூட மனசுல இல்லை.
அப்படியா, சரி, முடிஞ்சு போச்சு. ரொம்ப நல்ல ஒரு மனநிலை. இந்த மனநிலை இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையுடைய இறுதியில் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது ஃப்ரீயாக போகலாம். எந்த விதமான ஒரு விசிறு இல்லாமல், அவஸ்தைப்படாமல், அமைதியாக, ஆனந்தமாக ஜீவன் பிரியம். கடைசி காலத்தில் ரொம்ப ஜீவன் பிரியறதுக்கு அவஸ்தைப்படுறதுக்கு காரணமே நிறைய விஷயங்களை மனதில் அப்படி ஒரு இழுத்து போட்டு வச்சுக்கிட்டு. அதுதான் ஆனால் நம்ம மனசு எப்படி இருக்குது? தெருவில் ஒருத்தர் போயிட்டுருக்கார், அவர் மணி பர்ஸ் கீழே விழுந்துடுது, எடுத்து கொடுக்குறோம். உடனே என்ன எதிர்பார்ப்போம்? அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸாவது சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். அல்லது ஒரு கர்ச்சீப் விழுந்துட்டுருக்கோம், எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருப்போம். அவர் ஏதோ பாவம் ஒரு பிஸியில் போயிட்டுருப்பார், சொல்கிறதோடு தோணி இருக்காது. சொல்லக்கூடாது இன்டென்ஷனாக இல்லை, அவர் போயிட்டுருப்பார். நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து கொடுத்துட்டு 5 ரூபாய்க்கு 3 கர்ச்சீப் விற்குது, ஒரு தேங்க்ஸ் விட்டு சொல்லாத போகிறான் பார், உங்களை யார் எடுத்து கொடுக்க சொன்ன? அப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இருக்கு. ஆக ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கின்றோம். அவர்களை பகவான் சொல்றார், என்ன சொல்றாரு தெரியுங்களா? கிருப்பானாக, பரிதாபத்திற்குரியவர்கள் சொல்றார். அப்படி எதிர்பார்ப்பவர்கள் சொல்றார் கிருப்பானாக. செயல் செய்வதோடு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி, அவ்வளவுதான். செயல் செய்வதோடு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றோம். அப்போ ஒரு சந்தேகம் வரணும், பலனை எதிர்பார்க்காமல் நான் ஏன் செயலை செய்ய வேண்டும்? பலனை எதிர்பார்க்கிறேன், செய்த செயலுக்கு பலனை எதிர்பார்க்கின்ற உரிமை எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் அதை மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்காதேன்னு சொல்றார். மனிதர்களிடமிருந்து அல்ல. எனக்கு எப்படிப்பட்ட பலன் உகந்தது என்பது எனக்கு தெரியாது. இறைவன் தான் சரியான ஜட்ஜ்மெண்ட். அவருக்கு தான் அது நன்கு தெரிந்திருக்கும். ஆகவே இறைவனை கொண்டு வந்து இங்கு நிறுத்தி விடுகின்றோம். ஈஸ்வரனிடமிருந்து வருகின்ற அந்த அருள் இருக்க, அல்லது நான் செய்த கடமையோட உரிமை இருக்க, அவர் நமக்கு நிச்சயமாக தருவார். எப்போ தருவார்? அது எனக்கே தெரியாது. எனக்கு என்ன எப்போ தேவையோ அதை அவர் அப்பொழுது தருகிறார். ஏனென்றால் ஒரு வார்த்தை சொல்றாங்க, குழந்தைக்கு தெரியாது எது தனக்கு நல்லது. அம்மாவுக்கு தான் தெரியும், பெரியவங்களுக்கு தான் தெரியும். அது கேட்கும் என்னென்னவோ. நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு எது சரியோ அது மட்டும்தான் செய்வோம். அது போல இறைவனும் தாயாக இருந்து நமக்கு எதை செய்யணுமோ தரணுமோ அதை தருவார். காரணம் இறைவன் தாயும் ஆனவர். தாயாகி தந்தையுமாய் எனக்கருளும் தெய்வம் சொல்லுவார் வள்ளல் பெருமாள். தாராது அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தாயனைய கருணை காட்டி சொல்வார். கன்றினுக்கு சேதா கனிந்திரங்கள் போல என்றனுக்கு என்று இறங்குவாய் கருணை எந்தாய் பராபரமே சொல்றார் இல்லையா? ஆக எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, ஒரு பாட்டு. ஆக இப்படி இறைவனுடைய கட்டளையாக நாம் செய்தால் நாம் என்ன ஆகும் தெரியுமா? அஜாத சத்ருன்றார். நமக்கு பகைவர்களே இருக்க மாட்டார்கள். ஏன்? எனக்கு நோ எக்ஸ்பெக்டேஷன், யாரிடமும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன், நமக்கு ஒரு கஷ்டமும் வராது. எதிர்பார்ப்பே இல்லை. அது ஒரு உயர்ந்த மனநிலை தான். நான் சாதாரண வர்றதில்லை. நம்ம கடமை செய்கிறோமோ இல்லையோ, நம்ம எதிர்பார்ப்பு மட்டும் அவ்வளோ இருக்கு, வால்யூமா இருக்கு. இல்லை என்றால், எதிர்பார்த்து இருந்திருந்தால் மகனே மகளே கூட நமக்கு பகைவர்கள் ஆகி விடுவார்கள். ஆனா இது சொல்வது சுலபம். ஆழ்ந்து சிந்தித்து இந்த கருத்தினுடைய அர்த்தத்தை நம்முடைய மனதில், இந்த பாவனையை
வளர்த்து கொள்ள வேண்டும், கல்டிவேட் பண்ணணும். இந்த பாவனை இருக்காது. அதனால தான் சாஸ்திரம் சொல்கிறது, மூச்சு விடுன்னு சாஸ்திரம் சொல்லுமா, தூங்குன்னு சாஸ்திரம் சொல்லுமா? அந்த மாதிரி இயற்கை செய்கிறோமே. நம்மால் முடியாதது கடினம், ஆனால் வேண்டியது, அதை தான் சாஸ்திரம் சொல்லும். முடியவே முடியாது சொல்லாது, நீ நெருப்பை குடின்னு சொல்லாது, என்ன முடியாது. முடிந்தது தான், ஆனால் நாம் விட்டு விடுகின்றோம். அதை தான் சாஸ்திரம் நமக்கு உபதேசம் பண்ணும். ஆக இவருக்காக அவருக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக செய்யல, இறைவனுக்காக செய்கின்ற. நான் பண்ற ஆன்மீக சாதனை எனக்காக, நான் செய்கின்ற எல்லா செயல்களும் எனக்காக, அப்படி எண்ணம் வந்துடணும். யாருக்காகவும் அவங்களுக்காக இவங்களுக்காகலாம் இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு யாருக்காக சாப்பிட்றோம்? நமக்காகத்தானே. இந்த பலனையும் வேறொருவர் கொடுக்க வேண்டாம், இறைவனே கொடுப்பார் என்ற கடவுளை கொண்டு வந்து வச்சுட்டோம். கடவுளை நினைத்து செய்து விட்டால் அது அவர் பொறுப்பு. நம்ம பார்த்தோம், முட்டை முட்டை பஞ்சமே வந்தால் அவனுக்கு கள்ள பாரம் உனக்கென்ன நீ போன்னு சொன்ன ஒரு கதை பார்த்தோம் பாருங்க, அவ்வையார் வாழ்க்கையில். அதே போலதான். ஆக எனது தியாகத்துக்கு பலன் இறைவனே தருவார். இதுதான் கர்மயோகம் என்று சொல்லப்படுகின்றது. இதைத்தான் கர்மயோகம் என்று சொல்ல வேண்டும். ஆக நமக்கு வருகின்ற கடமைகளில் விருப்பு வெறுப்பின்றி சமமாக சமத்துவமாக இருத்தல். இரண்டாவது, கடமைகளுடைய விளைவில் சமத்துவம். கடமைகளில் வெற்றி தோல்வி வந்தாலும் அதிலும் சமமாக இருத்தல். அடுத்து, கடமைகளில் யார் பலனை அடைந்திருந்தார்களோ அவர்களிடம் நான் உரிமையை எதிர்பார்க்கவில்லை, ஈஸ்வரனை கொண்டு வந்து நிறுத்தி அல்லது ஈஸ்வரனுக்காக கடமையை செய்தேன், அவரே அதற்குரிய பலனை தருவார். இந்த கடமைகளில் சோம்பலோ வெறுப்போ இல்லாமல், ரஜோ தமோ குண தூண்டுதல் இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த விருப்பு வெறுப்பு, ரஜோகுணம் தமோகுணம் சோம்பல் வந்தால் இந்த ஸ்லோகம் நமக்கு ஞாபகம் வந்துடும். நம்முடைய கடமைகளை, அப்பா அம்மாவுக்கு செய்கிற கடமை, மாமியார் மாமனாருக்கு, நாத்தனாருக்கு, மற்றவங்களுக்கு, எல்லாத்துலேயும் எனக்கென்று வந்து விட்டு. நிறைய பேருக்கு அம்மா அப்பாவுக்கு செய்ய முடியும், மாமனார் மாமியார்னா அது மாறிடும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஏடிஎம் மிஷினை பெற்று கொடுத்துருக்குல்ல, அதுக்காவது பண்ணணும் இல்லை? தெரியுதுல்ல ஏடிஎம் மிஷினை யாருன்னு? கூடவோ குறவோ ஏதோ, அதுவும் எவ்வளோ கற்பனை, எவ்வளோலாம் எண்ணத்தான் வளர்த்துருக்கும் தன் மகன் மீது, அவனோட வாழ்க்கை மீது, எப்படிலாம் தனக்கு உதவுவான்னு சொல்லி நினச்சிருக்கோம் இல்லையா? எல்லாத்தையும் பார்க்கணும், யோசிக்கணும். ஆக இந்த மூன்றாவது கருத்தெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, செயலை நாம் ரெண்டாக பிரித்தோம். ஒன்று கடமை, இரண்டாவது ஆசை வசப்பட்டு விருப்பத்தால் செய்வது அல்லது காமிய கர்மா சொல்லி பார்த்தோம். காமியம் சொல்லி சொன்னால் சில செயல் நம்முடைய கடமைகள் இல்லை, ஆனால் செய்வோம். ஓய்வு நேரம் இருக்கும்பொழுது அதை ஏன் செய்தாய் செய்யவில்லை என்று கேட்க ஆள் இல்லை, ஆனால் செய்வோம். காரணம், அந்த பலனில் நமக்கு விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு. ஆனால் கர்மயோகத்தில் காமிய கர்மத்தை குறைத்து கொள் என்று சொல்லுகின்றது. இதெல்லாம் ஆரம்பமான கருத்து தான். மூன்றாவது அத்தியாயத்தில் போகும்போது இன்னும் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம், நிறைய விஷயங்களை பார்ப்போம், அங்கே பார்ப்போம். கர்மயோகத்தில் காமிய கர்மத்தை குறைத்துக்கொள், ஆசை வசப்பட்டு செய்கின்ற செயல்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். உடனே முடியாது, இருந்தாலும் குறைத்துக்கொள். ஆரம்பத்தில் ஆசைகள் நிறைய இருக்கு. எவ்வளோ இருக்குன்னா வண்டியா இருக்கு. வண்டியா இருக்கு, கண்டெய்னரா இருக்கு. இப்போ அப்படிதான் சொல்லணும், வண்டியில் கண்டெய்னரா இருக்கு. அதனால பலனே எதிர்பார்க்கின்றேன். அப்போ சாஸ்திரம் சொல்றது ஆமா, ஒத்துக்கிறது, செய்ப்பா, பலனை அடைந்து கொள் என்று அனுமதி தருகின்றது. ஏன்? அதிகமான ஆசை உள்ளவர்களிடத்தில் ஆசைப்படாது என்று சொன்னால் அது முடியாது. அதுவும் சாஸ்திரத்துக்கு தெரிகின்றது.
சரி, நிறைவேற்றிக்கொள். பிற்பாடு என்ன சொல்கின்றது? காமிய கர்மம் என்றாலே பலனை எதிர்பார்த்து செய்வது, அதுதான் காமிய கர்மம். நீ பலனை எதிர்பார்த்து செய், ஆனால் அந்த பலனை அனுபவிக்கும் பொழுது பலனை ஈஸ்வர பிரசாதமாக அனுபவித்துக்கொள். நிறைய ஆசை இருக்கு, நிறைய செயல் செய்து பலனை அடைய வேண்டும் என்றால் நன்கு செய்து கொள், அடைந்து கொள். நான் சொன்னாலும் நீ விட போறதில்லை, செய்துக்கோ. ஆனால் பலன் வரும்பொழுது ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள், ஏற்றுக்கொள், அதை அனுபவித்துக்கொள். பகவானிடமிருந்து அந்த பலன் வருவதாக நீ ஏற்றுக்கொள், அனுபவித்துக்கொள். ஆக காமிய கர்மத்தில் கர்மயோகம் என்ன? காமிய கர்மத்தில் கர்மயோகன்றது நம்ம நினைக்க முடியாது. ஆனால் காமிய கர்மத்தில் ஒரு கர்மயோகம் என்னவென்றால், ஈஸ்வரன் இதை எனக்கு கொடுத்திருக்கின்றார் பிரசாதமாக. அந்த பாவனையில் இன்பத்தையோ அதை பலனையோ நன்கு அனுபவித்துக்கொள். ஈஸ்வர பிரசாதமாக அனுபவிப்பதற்கும் அப்படி கருதாமல் அனுபவிப்பதற்கும் வித்தியாசம் உண்டுன்னு சொல்றார். விநாயகர் சதுர்த்தி மோதகம் இருக்கு, அது விநாயகருக்கு மட்டுமா? அவர் பாவம் தேமேன்னு உட்காந்துட்டு இருப்பார். அவருக்கு ஒன்றும் கொடுக்க போறதில்லை, சும்மா அப்படி காட்டிட்டு இல்லையா? யார் சாப்பிட்றோம்? நம்ம தானே. கோயிலுக்கு போகிறோம், பிரசாதம் தராங்க, பிரசாதம் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது இவ்வளோ பெரிய கல் கடக்குன்னுது பல்லில். ஆமாம், என்ன பண்ணுறோம்? கோபமாக வருது, அர்ச்சகர்கிட்ட போய் சண்டையாக போடுற, மல்லு கட்டுறோமா? இல்லை. ஏன்? அமைதியாக எடுத்து போட்டுட்டு கை கழுவிட்டு வந்துடுறோம். காரணம், அது இறைவனிடத்துலேருந்து வந்த பிரசாதம். வீட்டில் இருக்க சாதத்தில் அவ்வளோ பெரிய கல் இருந்தால் என்ன பண்ணுவோம்? தட்டு பறக்கும், கோபம் வரும். இதே கல் தான் அங்கே பிரசாதத்தில் இருந்தது, அப்போ என்ன பண்ணோம்? ஏன்? அது இறைவனிடத்துலேருந்து வந்தது, அந்த பாவனை. அதான் சொல்றார், ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள்ள அதையும் கூட. ஆகவே போகத்தை அனுபவித்தாலும் அதை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொண்டால் மனதில் அமைதியும் சமத்துவமும் வருகின்றது. ஆசை உள்ளவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வா அப்படி சொன்னா அவங்களுக்கு அது முடியாது. ஈஸ்வர பிரசாத புத்தியில் அதை கலந்து விடுன்னு சொல்றார். அந்த பலனில் ஆசை நிறைய பட்டுக்கோ, அனைத்திற்கும் ஆசைப்படுனார். அப்புறம் என்ன? அவ்வளவும் அவஸ்தைப்படு, அது வேற விஷயம். அங்க என்ன பண்ண? ஈஸ்வர பிரசாதம் என்ற புத்தியை கலந்து விடு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புத்தி உனக்கு கர்மயோகமாக உனக்கு மாற்றி தந்து விடும். அந்த பாவனை நீ ஆசைவசப்பட்டு தான் செய்கிற, ஈஸ்வர பிரசாதமாக எடுக்கும் பொழுது அந்த பாவனை மெதுமெதுவாக உன்னை கர்மயோகமாக்கி உனக்கு அழகாக அழைத்து வந்து விடும். கர்மயோகம் எங்கே ஆட்சின்னு போவோம்? கடைசி வரைக்கும்னா கர்மாவை கர்மயோகமாக மாற்றி கர்மயோகம் உனக்கு மோட்சத்தின் வாயில் வரை கொண்டு சென்று நிறுத்திவிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பகவத்கீதை கிளாஸுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருன்னு அர்த்தம். ஆமா, போகத்திலிருந்து உனக்கு அது விடுதலை கொடுக்கும். உதாரணம் ஒன்று இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருமகரார், அவர் இடத்துல நிறைய சிஷ்யர்கள் வந்தாங்க. கிரீஷ் சந்திர கோஷ்னு ஒருத்தர், அவர் வந்து வங்காள நாடக உலகத்தின் தந்தை சொல்லுவாங்க. நமக்கு எப்படி சங்கரதாஸ் சுவாமிகளோ தமிழ் நாடக உலகத்திற்கு தந்தை சொல்லுவாங்களோ, அவருடைய இது ஒன்று இருக்குது. நம்ம தமுக்கம் மைதான கிரவுண்டுக்கு முன்னே வச்சுருப்பாங்க சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் கொஞ்சம் நாடகத்துறையில் இருக்கிறவங்க ஒரு துறைக்கு இருக்க ஒரு கெட்ட பழக்கம் இருக்குமே அவங்களுக்கு. அவர் கொஞ்சம் மது அருந்துகின்ற மது பிரியர். இப்போ அப்படி தான் சொல்லணும், வேறு மாதிரி சொல்லக்கூடாது. மது பிரியர், குடிகாரன் சொல்லக்கூடாது. ஆமாம், மது பிரியர், மரியாதை சொல்லணும். அவர் குரு மகாராஜிட்ட அவருக்கு ஒரு குற்ற உணர்வு. ஏன்னா அவர் கூட வர சிஷ்யர்கள் மற்றவங்களாம் பார்க்கும்பொழுது எல்லாரும் அப்படிப்பட்ட தூய்மையான நல்ல பழக்கங்கள் ஒழுக்கம் உடையவங்களாக இருக்காங்க. எனக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு குற்ற உணர்வும் இருக்குது. அதுலேருந்து அவரால் வெளிவரவும் முடியல, வருத்தப்படுறார். அவர் குரு மகாராஜத்தை கேட்டார் ராமகிருஷ்ணர் இடத்துல,
நான் இதுலேருந்து வெளியே வரணும், நான் என்ன பண்ணுறது? சாமி கேட்டு கேட்டு ஒரு நாள் சொன்னார். உடனே எதுவும் தீர்வு சொல்ல. அவர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணத்தை நம்ம அவர் தெரிஞ்சுக்கிட்டார். வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதுலேருந்து தவற மாட்டாருன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். கமிட் பண்ணிட்டா அதுலேருந்து திரும்ப மாட்டார். அவர் ஒரு நாள் என்ன சொன்னார், சரி நீ குடிப்பா, அதை பற்றி என்ன இருக்குது, நல்லது தானே, ஆனால் ஒன்று பண்ணு, நீ என்னெல்லாம் செய்கிறையோ அந்த நேரத்தில், அது குடிக்கிற நேரத்தில் எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செய்யணுன்னார். அவர் நினைச்ச இது என்ன பெரிய விஷயம், சரின்னு சொல்லி போயிட்டார். காலிலேருந்து சாயந்தரம் எல்லா வேலையும் முடித்தார். இரவு படுக்க போகும்போது கொஞ்சம் சாப்பிட்றது. அந்த நேரத்தை பார்த்தார். என்ன சொல்லிட்டு வந்தார், எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்லி சொன்னார். பெரியவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறது என்ன பொருளாக இருக்கும்? உயர்ந்த பொருள் தானே அர்ப்பணம் பண்ணணும். இதை போய் அர்ப்பணம் பண்ணுமா? அப்போ தான் தெரிஞ்சது, ஆகா இந்த கிழம் நம்மளை நல்லா மாட்டி விட்டுடுது, இந்த பெருசு நம்மளை பெருசு அதுன்னு சொல்லணும். இப்போ வார்த்தை பெருசு நம்மளை நல்லா மாட்டி விட்டுடுது. அன்னிலேருந்து அதை விட்டாராம். பாருங்க எப்படி. கொஞ்சம் முடியல, சிரமம் இருந்தாலும் மாறிவிட்டார். ஆக விதவிதமாக சாப்பிட வேண்டும், ஆடைகள் உடுத்து அனுபவிக்க வேண்டும் என்றால் சரி செய்துக்கோன்னு சொல்லிடுறார். எதையும் தடுக்கிறது இல்லை, செய்துக்கப்பா, நல்லா செய், அனுபவி ராஜா அனுபவி, சந்தோஷம். இது செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப சங்கடப்பட்டுக்காது, பரவாயில்லை. ஆனால் பலன் வரும்பொழுது அது ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள், ஏற்றுக்கொள். எப்போ ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கும்? ஈஸ்வர அர்ப்பணம் செய்து இருந்தால் தான் ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கும். நம்ம வீட்டில் சமைக்கிற எல்லா உணவுமே என்ன பண்ணோம்? ஈஸ்வர பிரசாதம் ஆக்கிட்டா. நம்ம டெய்லி வீட்டில் சாப்பிட்றது என்ன? வெறும் சாதம் இல்லை, அதுவும் பிரசாதமே, அந்த பாவனையோடு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதும் வீட்டில் சாப்பிட்றது என்ன தெரியுமா டிஃப்ரென்ஸு? ஹோட்டலில் சாப்பிட்றது பரிமாறுறவங்க அவங்க தொழிலாக செய்கிறாங்க. நம்ம வீட்டில் அம்மா பண்ணுறது என்னென்னா, நம்ம குழந்தைகள் சாப்பிட்ணும், கணவன் சாப்பிட்ணும், அந்த அன்பு கலந்துருக்கும் அதில். அங்கே அப்படி இல்லை. அது அடிக்கடி சொல்லுவேன், ஃபீல் பண்ண முடியும் நமக்கு இல்லையா? அதே நேரத்தை பாருங்கள், பண்டிகை காலங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? அதிகமாக சாப்பிடுவோம். சமையல் அறையில் தான் அதிக வேலை இருக்கும். இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்குது. சிவராத்திரிக்கு கொலைப்பட்டினி, தீபாவளிக்கு காலையிலேயே மருந்து வேற கொடுத்துருவாங்க, எவ்வளோ சாப்பிட்டா ஜீரணிக்கிறது, அது வேற இருக்கு. ஐயா மற்ற நாள் குறைவாக சாப்பிட்டா விட அன்றைக்கி நிறைய சாப்பிடுவோம். காரணம் என்ன? போகங்கள் எல்லாமே இறைவனோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது நம்முடைய கலாச்சாரத்தில். நம்ம கலாச்சாரத்தில் என்ன எவ்வளோ போகம் இருந்தாலும் அது இறைவனோடு சம்பந்தப்படுத்தியிருக்கும். என்ன விசேஷ பண்டிகை இருந்தாலும். ஆக கர்மயோகத்தினுடைய மூன்றாவது பகுதி என்னவென்றால், போகங்களை கூட ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள்வது. உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, நம்ம இடத்துல இருக்க ஐஸ்வர்யம் எல்லாம் என்ன? இறைவனுடையது. உண்ணல உணதே, உடுத்தல உணதே, எல்லாம் உன்னுடையது தான். நின்னதென்று நின்னிடத்தே தந்தேன்னு சொல்றார் தாய்மானார். எல்லாம் நின்னதென்று நின்னிடத்தே தந்தேன், என்னை இன்னம் இகழுற கூட்டினாள், பின்னை உய்கிலேன் பேதையின் ஆவியே. அதனால தான் இறைவனுக்கு கொடுத்து பாவித்து நாம் எடுத்துக்கொள்கின்றோம். வீடு கட்டினா கூட என்ன பண்ணுறோம்? முதல்ல இறைவனை தான் கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? குடி வைக்கிறோம். அல்லது கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்பா அம்மா படத்தை கொண்டு வைக்கிறோம், அல்லது நமக்கு பிடிச்ச ஒருத்தருடைய படத்தை கொண்டு வைக்கிறோம். இது நம்முடைய மரபு, பண்பு, கலாச்சாரம். இதுதான் சனாதனம். ஞாபகம் வச்சு, சனாதன தர்மம். ஆக கடமையில் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, பலனில் ஈஸ்வர பிரசாத புத்தி, இரண்டிலும் சமத்துவம். அப்படி பண்ணோம்னா என்ன? நம்முடைய மனது அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை வரும். இது சும்மா வராது, வாயில் சொல்கிறதுனால வராது. அப்படியே அவைகளை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த புத்தி தான் கர்ம யோகத்தினுடைய அச்சாணி. இன்னைக்கு 1 மணி நேரம் வகுப்பில் ரொம்ப பொறுமையாக மெதுவாக தான் பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு வார்த்தையும் விஷயமும் ரொம்ப முக்கியமானது கர்மயோகத்துக்கு. என்ன? சமத்துவம் யோக சொல்லுங்க, உச்சத்தே. ஸ்லோகத்தில் இருக்கு.
சமத்துவம் யோக உச்சத்தை. இனி ஸ்லோகம் பார்க்கணும், அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஸ்லோக கருத்தன் அடுத்த வகுப்பு. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.